ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த vlog பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா விமன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீ தான் அவங்களோட ஈவினிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பூஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ நானே என்னோட 2 பசங்க எல்லாருமே சேர்ந்து டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ டீ போட்டு குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் என்னோட ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா என்னோட கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நைட்ல இருந்து மார்னிங் வரைக்கும் இடையில நான் கொஞ்சம் டைம் இருந்தால் கழுவி வச்சிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ ஈவினிங் டைம் தான் என்னால் பாத்திரம் எல்லா வெசல்ஸில் வாஷ் பண்ண முடிஞ்சது. ஸோ இருக்க எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டு நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். என்னோட 2 குட்டீஸும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது கேப்பில் நான் அவங்களையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்த வேலைகளையும் செஞ்சு முடித்தேன். இது நிறைய பேர் நினைப்பாங்க ஜஸ்ட் ஒன் டே ரொட்டீன் vlog வந்து யூடியூப்காக போடுறாங்கன்ட்டு. இல்லை, இது என்னோட டெய்லி ரொட்டீன் தான். டெய்லி இப்படியே தான். நான் இதில் என்ன பண்ணுறேனோ இதுதான் நான் டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ விளக்கி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் வந்து ஒன்னொன்னா கழுவி எடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழுவி முடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில ஒரு கிளிப்பிங் கட் ஆயிருக்கும். என்னன்னா எனக்கு வந்து பாத்திரம் கழுவி வைக்கிற டப்பு எதுவும் கிடையாது. மீன்ஸ் நான் வைக்கிறதுக்கு அங்க இடமும் கிடையாது. நாங்க இருக்கிறது ஒரு சின்ன 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 ரூம் தான். அதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் தடுத்து வச்சிருக்காங்க. கிச்சன் தனியா, குட்டி ஹால் அந்த மாதிரி. ஸோ அதனால நானே வீடியோ பண்றதுனால எனக்கு வந்து அதை எப்படி ஃபுல்லா எடுக்கிறதுக்கு தெரியல. அதனால அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கிச்சன் மேடை வந்து கொஞ்சம் க்ளீன் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எடுத்தேன். அப்புறம் என்னோட கேஸ் சைடில் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ரெகுலராக இது வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு அது ஒரு பழக்கம். எனக்கு ஒரு வேலையை வந்து எனக்கு கரெக்டாக முடிக்கல அப்படின்னா எனக்கு அது எனக்கு பிடிக்காது. ஒரு வேலையை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு அதுல பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்க. அண்ட் நான் எப்பவுமே யூஸ் பண்ற என்னோட வேஸ்ட் கிளாத்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சிருவேன். கிச்சனுக்குன்னு யூஸ் பண்றது அண்ட் மோரோவர் எல்லா திங்ஸையும் நான் வந்து டெய்லி வாஷ் பண்ணி வச்சிருவேன். இதுல பாத்தீங்கன்னா எங்களோட சிங்க்ல அந்த தண்ணி போற இடம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மேடா தான் அவங்க போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து கையாலையோ தள்ளி விட்டாதான் தண்ணி வந்து உள்ள அப்சர்வ் ஆகி போகி வெளியில வந்து ரிலீஸ் ஆகும். அதனால அதையும் நான் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோட சின்ன பையனுக்கு வந்து நான் ஹாட் வாட்டர் போட்டு வச்சுப்பேன். ஸோ ஹாட் வாட்டர் போட்டுட்டு ஃபைனலி என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்தது. நான் வந்து கழுவி வச்ச எல்லா பாத்திரத்தையும் ஸ்லாப்ல வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஒரு நாள் நான் கண்டிப்பா வந்து ஹோம் டூர் போடுறேன், எங்க வீடு எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியா இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அண்ட் இது வந்து எனக்கு டெய்லி பழக்கங்க. நான் வந்து இந்த ஊதுபத்தி இல்ல சாம்பிராணி இந்த மாதிரி ஏத்தி வச்சு வீடை வந்து கொஞ்சம் பிளசண்டா வச்சுப்பேன். அண்ட் இது சைட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிருந்தாரு, வந்திருந்தாரு. அவருக்காக வந்து பிளாக் காஃபி போட்டு வச்சிருந்தார். பிளாக் காஃபி தான் குடிப்பாரு. ஸோ அதையும் சைட்ல பார்த்துக்கிட்டு அவருக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்தேன். ஸோ அதே அவர் பார்த்தீங்கன்னா அவரு போட்டு வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு அவர் வர டைமுக்கு வந்து ஆத்தி கொடுக்கறது கரெக்டா இருக்கும். அதையும் முடிச்சுட்டு அவர் காஃபி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மாவு கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்து, இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேக் இப்படிதான் கிடைக்கும். அதனால மாவு வந்து எப்பவுமே நம்ம வாங்கிட்டு வந்து உப்பு போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டோம்னா, அப்படியே ப்ரிசர்வா வச்சிட்டோம்னா, அடுத்து நம்ம இட்லி ஊத்துறதுக்கோ இல்ல தோசை ஊத்துறதுக்கோ கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடுது. இங்க வந்து இன்ஸ்டன்டா தான் கிடைக்கும். எங்க வீட்டுல கிரைண்டர் கிடையாது. அதனால இப்படிதான் இப்போதைக்கு வாங்கி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால சில திங்ஸ் எங்களால் வாங்க முடியல. அண்ட் நாங்கள் இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா அதுக்கான இட வசதிகள் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து போடுறேன் எங்களோட ஹோம் டூரு. அப்படியே மாவு ஊறிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
எனக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பயாவது தான் நான் ரேரா ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுவேன். அதையும் யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணுவேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் அப்செட், அதனால எனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டேன். இப்ப நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்ட கேப்ல பாத்தீங்கன்னா இட்லி ஊத்தி வச்சிடலாம். நம்ம இப்ப இட்லி ஊத்தி வச்சிடலாம். நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா அது வீடியோ ஒரு பக்கம் இப்படி இருக்கு ஒரு பக்கம் இப்படி இருக்குன்ட்டு. நானே எடுக்கிறதுனால சில நேரம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லாங் வீடியோ போடுறேன் என்னோட சேனல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வீடியோல கொஞ்சம் கரெக்டா நான் பார்த்து போட்டுறேன். ஃபைனலா இப்ப பாத்தீங்கன்னா இட்லியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு நைட் டின்னர் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இட்லியும் தக்காளி சட்னியும் தான். இது வந்து என்னோட குட்டி பையனுக்காக. அவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நான் வந்து மோஸ்ட்லி தோசை தான் சாப்பிடுவேன். அதனால கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அப்புறமா தோசை ஊத்தி நான் சாப்பிட்டுப்பேன். ஃபைனலா என்னோட ஹஸ்பண்டே இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப எனக்கும் பாத்தீங்கன்னா தோசை சுட்டாச்சு. ஃபைனலா இப்ப நானும் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். தோசை அண்ட் தக்காளி சட்னி தான். அவ்வளவுதான், இதோட என்னோட நைட் ரொட்டீன் vlog முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சாப்பிட்ற டைம் பார்த்தீங்கன்னா 9:35, 9:35. சில டைம் 10 கூட ஆயிடும். என்ன மாதிரி யாரெல்லாம் லேட்டா சாப்பிடுவீங்க, அதுவும் உங்க ஃபேமிலில